நீ ஒரு நாளாவது கவனிச்சிருக்கியா? நம்ம வாழ்க்கையில பெரும்பாலான துன்பம் பிறரை சந்தோஷப்படுத்த முயற்சிக்கிறதால தான் வருது. யாராவது நம்மளை விரும்பணும், யாராவது நம்மளை பாராட்டணும், யாராவது நம்மளை புரிஞ்சுக்கணும். இதுக்காக நாம எத்தனை முறை நம்ம உண்மை மறந்திருக்கோம். நம்ம மனசு சொல்லுது இது சரியில்லை, ஆனா வெளியில சிரிச்சுக்கிட்டு போறோம். ஏனெனில் பிறரை மகிழ்விக்கணும். ஆனா நினைச்சுக்கோ, அவங்களுக்காக நீ நடிக்கும் வரை உன்னால உன்னை நம்ப முடியாது. உன்னை உண்மையா வைக்கணும் என்றால் எல்லாரையும் மகிழ்விக்க முடியாது. முதல்ல உன்னையே கேள், நான் இப்போ சொன்னத உண்மையா என் மனசு நினைக்குதா, இல்ல அவங்கள திருப்திப்படுத்த சொல்றனா? இத ஒவ்வொரு முறையும் நினைச்சா நீ உண்மையில்லாத பதில சொல்ல மாட்ட. உன்கிட்ட ஒருவர் எதுனா உதவி கேட்டார்னா உங்களால முடியும்னா எஸ் சொல்லுங்க, உங்களால முடியலனா இல்லைன்னு சொல்ல கத்துக்கோங்க. அவ எதுனா நினைச்சுக்குவான், பேச மாட்டான்னு தவறா நினைப்பான் அப்படின்னு நினைக்காம நோ சொல்ல பழகுங்க. நீ எல்லாருக்கும் எல்லாத்துக்குமாம் சொல்ல முடியாது. இல்லைன்னு சொல்லுறது ஒரு தவறல்ல, அது உன் மன அமைதி காக்கும் சக்தி. சின்ன விஷயத்துல இருந்து தொடங்கு. இப்ப முடியாது, நான் யோசிச்சு சொல்றேன். இப்படி உன் வரையறைய நிர்ணயி. நீ எப்போ உனக்குன்னு ஒரு எல்லை வகுத்துன்னு அந்த வரையறைக்குள்ள முடியாதுன்னு சொல்றையோ அப்போதான் உன்னை எல்லாரும் மதிக்க ஆரம்பிப்பாங்க. உன் மதிப்பை மற்றவர்களிடம் தேடாத. யாராவது உன்னை விரும்பலன்னா அதுக்காக நீ தவறானவன்னு நினைக்காத. நீ உன்னை மதிக்க ஆரம்பிச்சா மற்றவங்களின் பாராட்டு தேவையில்லை. உனக்கு உண்மையாரு மரியாதையோடு முடியாதுன்னு சொல். உண்மையை சொல்றது சங்கடமானது என்பதில்லை. இந்த விஷயம் எனக்கு கம்ஃபர்டபுள் இல்ல, எனக்கு வேற மாதிரி தோணுது. இப்படி சொல்லி நீ பொய்யாக நடிக்காமலேயே ஜென்ரலா கம்யூனிகேட் பண்ணலாம். உன்னை நம்பு, உன் மதிப்பை அறிந்து கொள். பெரும்பாலும் நீ உன் தாழ்வு மனப்பான்மை காரணமாக பிறரை மகிழ்விக்க திருப்திப்படுத்த முயற்சிக்கிற. உனக்கு உள்ளே நான் உண்மையானவன் என்ற உணர்வு வந்தால் யாரையும் இம்ப்ரெஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. தினமும் 5 நிமிஷம் அமைதியா உட்காந்து உன்னிடம் கேள், இன்னைக்கு நான் என்னை உண்மையா வச்சுக்கிட்டேனா? நான் சொன்னது உண்மையா என் மனசை பிரதிபலிக்குதானு? மற்றவங்களுக்காக பொய்யா நடிப்பது ஒரு ஆக்டிங். ஆனால் நீ உனக்கு உண்மையா இருந்து யாருக்காகவும் உன் மனசுக்கு பொய்யாக நடக்காமல் இருப்பவன் ஒரு மன வலிமை வாய்ந்த மனிதன். அவனை பிரச்சனைகளை எதிர்த்து வெற்றி பெறுகிறான். நீ உண்மையா இருந்தா சிலர் உன்னை புரிஞ்சிக்க மாட்டாங்க, சிலர் விமர்சிப்பாங்க. அதை பற்றி கவலைப்படாத. ஏன்னா நாளைக்கு நீ வளர்ந்த போது உன்னை விமர்சிச்ச புரிஞ்சிக்காத மனிதர்கள் தான் சொல்லுவாங்க, அவன் உண்மையா வாழ்ந்த மனுஷன்பா என்று. நீ பிறரை திருப்திப்படுத்தாமல் கூட இரு, ஆனா உன்னை ஏமாற்றாதே. பிறர் பாராட்ட தேடாதே, உன் மன அமைதியை தேடு. பிறர் உன்னை பிடிக்காம போகலாம், ஆனா நீ உன்னை விரும்ப ஆரம்பிச்சா அதுதான் உண்மையான சுதந்திரம். பலர் பிறரை மகிழ்விக்க தங்களையே மறந்து விடுகிறார்கள். தன்னை அறிந்தவனே பிறர் என்ன நினைப்பாங்கன்னு நினைக்க மாட்டான். அவனுக்கு தெரியும் நான் யார், என் வழி என்னென்று. நீ உன்னையே மதிக்கலனா, உனக்கு உண்மையா இல்லைனா எதையும் சாதிக்க முடியாது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க சப்போர்ட் தான் எனக்கு சக்தி. அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு உண்மை மாற்றத்தோட சந்திப்போம்.